இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் புது கார் மட்டும் 3 காருக்கு நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காருக்கு வந்து பௌஸ்டிக் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஏஹெச்டி கேமரா, ஏபிஎஸ் பேனல், ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கருமே நம்ம பௌஸ்டிக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 360 வாட்ஸில் வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த ஸ்பீக்கர் வரும். உடன் ரிங்கு போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் கார் பார்த்தீங்கன்னா அதே ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸ் ரெண்டாவது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்த காரில் பௌஸ்டிக் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபிட் பண்ணோம். ரெண்டாவது பார்க்கக்கூடிய காரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆடியோ ஆக்சஸ் ஃபிட் பண்ண போகிறோம். 9 இன்ச் ஐபிஎஸ் டிஸ்பிளே, 1 இயர் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாடலில் வரும். ஃபஸ்ட்டு வந்த மாடலில் வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு ரெண்டுமே ஃபிட் பண்ணிக்கலாம். செகண்டு வந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் டிசைர் இதில் வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு ரெண்டுமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு காருக்கு வந்து நம்ம 10 இன்ச்சு ஃபிட் பண்ண போகிறோம், இன்னொரு காருக்கு 9 இன்ச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு காருக்கு பௌஸ்டிக் ஆண்ட்ராய்டு 9 இன்ச்சு, இன்னொரு காருக்கு அதே ஆக்சஸ் 9 இன்ச்சு, இன்னொரு காருக்கு ஆக்சஸ் 10 இன்ச்சு அப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஃபாக் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ரிமோட் லாக் ஃபிட் பண்ண போகிறோம். ரிமோட் லாக் வந்து ப்ரிக்காலில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 2 ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. 3 வருஷம் வாரண்ட்டி வந்துடும். ஃபுல் செட்டப் நம்ம 4 டோருக்குமே நம்ம மோட்ரு மாட்டி நீட்டாக மாட்ட போகிறோம். ஹெட்லைட் வெளிச்சம் பத்தாது, ஹெட்லைட்டும் கொஞ்சம் நம்ம பவர் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய சூப்பராக இருக்கக்கூடிய நல்லா இப்போ சேல் ஆகிட்டுருக்கு இந்த பீடிங், அதாவது உங்களுக்கு டோர் பீடிங் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஒட்ட போகிறோம். டோர் பீடிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 டைப் இருக்குது உங்களுக்கு. ஃபுல் பிளாக் இருக்குது, குரோம் லைன் இருக்குது, இன்னொன்று சிங்கிள் லைன் இருக்குது. இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வேணுங்கிறவங்க வந்து இந்த பீடிங் வந்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒட்டும் போது கேப் எதுவுமே இல்லை, 3M பேஸ்ட் கொடுத்துட்றாங்க, நல்லா தான் இருக்குது. நிறைய வண்டிக்கு நம்ம ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காருக்கு வந்து ரியர் பம்பர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். எம்சன் பிராண்டில் வந்து ரியர் பம்பர் வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். சீட் கவர் ஃபுல்லாக போட போகிறோம். 2 காருக்குமே நம்ம சீட் கவர் போட போகிறோம். இது வந்து நம்ம ரெட் டாக்ஸி வண்டி, டாக்ஸி ஓடுறதுனால நம்ம வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ரியர் பம்பரு, அதாவது பைக் ப்ரொடெக்ஷன் கார்டு, ரியர் பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு, டோர் பீடிங்கு, சேஃப்டிக்கு என்ன, ஏன்னா எல்லா ஏரியா லோக்கலு லாங் எல்லாமே வண்டி ஓடும். அதனால சேஃப்டிக்கு வந்து நம்ம என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நல்ல குவாலிட்டியான ஒரு ரப்பர் பீடிங் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து பம்பர் பீடிங் ஃபிட் பண்ண போகிறோம். 4 பீடிங் வந்துடும் உங்களுக்கு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். குரோம் லைன் 2 லைன் போட்டு 4 பீடிங் வந்து 4 கார்னருமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு அது பார்க்க போகிறீங்க, ரைட், இது மாதிரி 4 கார்னர்லேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதேமாதிரி ரியர் பம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 3 காருக்குமே வந்து நம்ம ரியர் பம்பர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றை ஐட்டம் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். டோர் வைஸரும் நல்லா குவாலிட்டியான ஒரு டோர் வைஸர் ஃபிட் பண்ண போகிறோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து நம்ம கேர் வேரில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த கார் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம மாட்டிட்டோம். இந்த காருக்கு வந்து நம்ம ஃப்ளோர் லேமினேஷன் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு காருக்கு வந்து பீச் கலரு, இன்னொரு காருக்கு வந்து பிளாக் கலர்னு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். சீட் கவர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபினோ மெட்டீரியலில் வந்து நல்லா குவாலிட்டியாக ஃபிட் பண்ண போகிறோம். சைடு 2 போஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிளாக் ஓட்ட போகிறோம், ஏன்னா ஈவனாக இருக்கணும். ஃபிலிம் ஓட்டும் போது அந்த கிளாஸ் வந்து லாங்கிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் கிரே கலர் மிக்சிங்கில் வந்து சன் ஃபிலிம் ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி பம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் பம்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக 304 கிரேடில் நல்லா கம்பெனி ஐட்டமாக போட்டிருக்கோம். எம்சன் உங்களுக்கு தெரியும், எம்சன் பிராண்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். 2 கார் வந்து ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு நமக்கு. 2 காருக்குமே நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். செட்டு, ஸ்பீக்கரு, ஹார்னு, லைட்டிங்கு, சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, ரிமோட் லாக்கு, 4 டோர் ஸ்பீக்கரு, ஏஹெச்டி கேமரா எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். இன்னொரு காரில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த காரில் வந்து ஃப்ரெண்டு வந்து நம்ம காமனண்ட் ஃபிட் பண்ண போகிறோம். அந்த காரில் நார்மல் கோஎக்சல் ஸ்பீக்கர் தான் ஃபிட் பண்ணோம். இந்த ஆக்சஸ் ஆண்ட்ராய்டு ஃபிட் பண்ணக்கூடிய இந்த காரில் வந்து ஃப்ரெண்டு காமனண்ட்டும் பேக் கோஎக்சலும் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒயரிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ப்ராசர், ஆர்சி கேபிள் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பீடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் கஸ்டமர் சொன்னார், அந்த ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். காருக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம இந்த காரில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 காருக்குமே நம்ம ரியர் பம்பர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த காருக்கு வந்து
லெக் ரூம் லைட் அதாவது டேஷ்போர்ட் லைட் வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து 4 சைடுக்குமே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுட்பட்டி ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதில் லைட்டிங்கும் வருது, வித்தவுட் லைட்டும் வருது. இது வந்து லைட்டிங் நமக்கு ஒரிஜினல் ஒயரில் டிஸ்டர்ப் பண்ணணும் இருக்க வேண்டிய நம்ம லைட்டிங் ஓகே பண்ணலை, ஸ்டீல் தான் ஓகே பண்ணியிருக்கோம். இது நம்ம எவ்வளோ தான் கால் வச்சு ஏறினாலும் கிராச்சஸ் அந்தளவுக்கு தெரியாது, டேமேஜும் ஆகாது, லைஃப் லாங் அப்படியே கிடைக்கும். நல்ல பேஸ்டிங் மட்டும் போட்டு நீட்டாக தொடச்சி ஒட்டினா மட்டும் போதும். 4 சைடுமே நம்ம அதை ஃபிட் பண்ண போகிறோம். ஏஹெச்டி கேமரா ஃபிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ் ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்கும்போது வெளிச்சம் வேணுங்கிறதுக்கு வேண்டி இந்த காரில் வந்து லைட்டிங் வராது. எக்ஸ்ட்ரா நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பர் பிராண்டில் வந்து ஒரு எல்இடி லைட் போட்டிருக்கோம். ஆன் பண்ணும்போது ஒயிட் எரியும், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ப்ளூ கலர் எரியும். இந்த லைட்டு வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கோம். ஒரிஜினல் எப்படி வருமோ ஒரிஜினல் இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நீட்டாக ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ கொஞ்சம் நிறைய பேர் அவருக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ஸ்டிக்கரிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீட் கவர் மட்டும்தான் பெண்டிங்கு. ஃப்ளோர் மேட்டு போட்டுட்டோம், ஆடியோ ஆன் பண்ணிட்டோம், ஸ்பீக்கர் மாட்டிட்டோம், ஹார்ன் மாட்டிட்டோம், சன் ஃபிலிம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைட் ஆயிடுச்சு. இப்போது ஒர்க் முடியிருக்கு. உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீட் கவர் எல்லாமே காரில் ஃபிட் பண்ணியாச்சு. டைமண்ட் ஸ்டிச்சிங்கில் ஃபினோ மெட்டீரியல், டைமண்ட் ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம ரெட் கலர் நூல் போட்டு நல்லா சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்கோம். வண்டி டெலிவரி ஆக போகுது. காருக்கு சீட் கவர் வந்து பிளாக் அண்டு டைமண்ட் ரெட் கலர் ஸ்டிச்சிங்கில் பண்ணியிருக்கோம். அது வந்து பிளாக் கிரேயில் வந்து இன்னொரு காருக்கு வந்து ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆல் ஓவர் இண்டியா நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். கொரியரும் நம்ம எல்லா இடத்துக்குமே எல்லா பொருளுமே பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வண்டி வந்து கிளம்பிருச்சு.